ஸ்வரசீலா சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் கேரள திருவனந்தபுரம் மாவட்டத்தில் உள்ள வர்க்கலாங்கிற ஒரு பிரபலமான பீச் பக்கம் ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு வரலாம். இந்த வர்க்கலா பீச்சுக்கு நாங்கள் ஆலப்புழையிலேருந்து புறப்பட்டு போயிட்டுருக்கோம். இந்த கேரள ட்ரிப்பை நாங்கள் 2 டூராக பயன்படுத்திக்கிட்டோம். இது ஒரு விசித்திரமான உலகம்ங்க. பார்த்தீங்களா, அது ஒரு ரோடு மாதிரியும் அது பஸ் மாதிரியும் பெட்ரோல் பங்க்கெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். அதாவது டீசல் தான் இருக்குன்னு நினைக்கிறேன், பெட்ரோலாக இருக்காது, அதெல்லாம் வச்சுருக்காங்க. பார்த்தீங்களா, இந்த ஜங்ஷனில் நேராக போனால் திருவனந்தபுரம், லெஃப்ட் எடுத்து போனீங்கன்னா சங்கனாசேரிங்கிற ஊர். சவுத்துலேருந்து வரவங்க சங்கனாசேரி வந்துட்டு அதுலேருந்து ஆலப்புழா போகிறது தான் கரெக்டு. கன்னியாகுமரி சைடு இருந்து வரவங்க இந்த ரோட்டை, இந்த திருவனந்தபுரம் ரோட்டை பிடிச்சி வருவாங்க. கொஞ்சம் தூரம் போன உடனே மழை பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு. நீங்கள் தெரியாத வெளியூருக்கு போகிறீங்க, வெளி மாநிலத்துக்கு போகிறீங்க. அப்போ உங்களுக்கு ரோடு எந்த ரோட்டில் போகிறதுங்கிற சந்தேகம் வந்துச்சுன்னா ஜங்ஷனில் நிறுத்தி கேட்டுட்டு தான் போகணும். அல்லது நம்ம அனுமானத்தில் இதுதான் அப்படின்னு நினச்சிட்டு அல்லது மேப்பை பார்த்துட்டு போயிட்டோம்னா தப்பாக போய் திரும்பி வர்றது மாதிரி ஆயிடுது. அது பெரிய தொல்லை ஆகிடுது. கடற்கரை ரோட்டில் வந்ததுனால இப்போ கொல்லத்துக்கு வந்துட்டோம். கொல்லம் பீச்சு தான் இது. இங்கே ஒரு சிலை இருக்குது பாருங்கள், ஒரு உமன் சிலை தான். இது கல்லில் செஞ்சுருக்காங்களா இல்லை வேறு எதுவும்னா தெரியல. ஒரே கல்லில் செஞ்சதா மலம்புழாவில் எக்ஸி சிலை இருக்கும். இது கொல்லத்தில் அதே போல் ஒன்று வச்சுருக்காங்க. நாங்கள் மெயின் ரோட்டை விட்டுட்டு வழி தப்புனதுனால கடற்கரை ஓரத்துலேயே இருக்கக்கூடிய சாதாரண ரோட்டு கிராமங்கள் வழியாக போயிட்டே இருக்கோம். மெயின் ரோட்டை பிடிக்கிற வரைக்கும் இதில் தான் போய் ஆகணும். அந்த கடற்கரை சாலை இரவிபுரம் அப்படிங்கிற ஒரு ஊர் வழியாக வருது. அது ஒரு மீனவ கிராமம், அது வழியாக வருது. அங்கே தூண்டில் வளைவுகள்லாம் சின்னதாக தான் வச்சுருக்காங்க. வாங்க உள்ளே போய் பார்த்துட்டு அப்படி போவோம். இந்த இடத்துக்கு பேர் தானி பீச் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப ரஃப்பாக இருந்தது அலைகள். அது என்ன காரணம்னே தெரியல. இந்த கடற்கரை முழுவதும் இது போன்ற பொருட்கள் அலைகளில் அடித்து வரப்பட்டு கிடக்கு. பெரிய பெரிய நண்டுகளை வந்துச்சு. என்னையாவது பிடிச்சிட்டோம்னு ட்ரை பண்ணி பார்க்குறேன். அலைகள் வேகம் அடிக்கிறதுனால முடியலை. சரி, இந்த நேரத்தை செலவிட வேண்டாம்னு அப்படியே பரப்பிட்டோம். பரவூர் வர்க்கலா கொல்லம் டு அந்த பேஸில் பாருங்க எவ்வளோ அழகான ஒரு இடம் இருக்கும் பாருங்க. 2 பக்கம் தண்ணி, நடுவில் ஒரு வால் மாதிரி ஒரு ரோடு போகுது. அதில் இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம். சிசிஜி ஈகோ ஸ்போர்ட்ஸ்ன்னு சொல்லி ஒரு இடம் வச்சிருக்காங்க. கொஞ்சம் மூவ் பண்ணு. இங்கே அந்த பார்த்தீங்களா, அந்த மாங்க்ரோவ் ட்ரெயில்னே சொல்லி ஒன்று காயக்கிங் போட்டில் மாங்க்ரோவ் காடுகளில் கூட்டு போகிறாங்களாம். இது அந்த கடற்கரை ஓரத்துலேயே வந்தோம்ல, அந்த ரோட்டை விட்டு இந்த பக்கம் பேக் வாட்டர் மாதிரி இருந்துச்சுல, அதுக்குள்ளே போகிறோம். ஒரு பழைய பாலம் எப்படி இருக்குன்னு பாருங்க. இதுதான் அந்த பேக் வாட்டர். ஓகே. இப்போ இதில் இந்த வண்டியெல்லாம் வந்த பிறகு தான் நாங்கள் போக முடியும். இதில் அப்படி தான் இருக்குது. 2 வண்டி இதில் போக முடியாது. இந்த குறுகலான பாலமாக இருக்குது. அதனால் அந்த வண்டிகளுக்கெல்லாம் நாங்கள் வழி விட்டுட்டோம். பார்த்துங்க எப்படி இருக்குன்னு. பார்த்தீங்களா, சூப்பராக இருக்கா. இந்த கம்பி வேலி போட்டு செடியெல்லாம் படர்ந்து கிடக்கல. இதுக்கு அந்த பக்கத்தில் ஒரு நதி இருக்குது. ஏன் அப்போ கம்பி வேலி இவ்வளோ உயரமாக போட்டிருக்காங்கன்னா, இங்கே வசிக்கின்ற மக்களுக்கு பாதுகாப்பு வேணும் தான். தெரியாமல் போய் அதில் யாரும் விழுந்துடக்கூடாது, குழந்தைய போயிடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு பாதுகாப்பாக போட்டு வச்சுருக்காங்க. நல்ல ஒரு சிந்தனை தான் இதெல்லாம். இந்த இடத்துல ஒரு பழக்கடை இருக்குது.
நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. சரி எதாவது கொஞ்சம் வாங்கிக்கிடலாம் அப்படின்னு போகிறோம். நம்ம இப்போ கொல்லம் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து திருவனந்தபுரம் டிஸ்ட்ரிக்டுள்ளே நுழைய போகிறோம்னு நினைக்கிறேன். வெல்கம் டு திருவனந்தபுரம் பிடபிள்யூடி ரோட்ஸ் டிவிஷன் வர்க்கலா ரோட்ஸ் செக்ஷன் அப்படின்னு போட்டுக்கோங்க. அப்போ வர்க்கலாங்கிறது திருவனந்தபுரம் மாவட்டத்தில் தான் இருக்கு போல இருக்குது. இந்த இடத்துல ஒரு சில்ட்ரன்ஸ் பார்க் மாதிரி இருக்குது, நல்லா தான் இருக்குது. ஓகே, அட்வென்ச்சர் ரைடிங் எல்லாமே இங்கே இருக்கு போல இருக்குது. ஆமாம், இந்த பெடல் போட்டிங் அது என்னென்னமோ வச்சுருக்காங்க. டாப்பில் அப்படிங்கிற இடம், அதுக்கப்புறம் தான் வர்க்கலா இருக்கு போல இருக்குது. ஆமாம், 8.5 வர்க்கலா. இங்கே போக போக நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, இந்த வர்க்கலா கடற்கரைங்கிறது மிக உயரமான ஒரு மலைப்பகுதி தான். அந்த மலைப்பகுதியிலேருந்து கீழே இறங்கிக்கிட்டே போகுது. வர்க்கலா பள்ளத்துக்குள்ளே கிடக்குது. ஒரு 2.5 கிலோமீட்டரில் வர்க்கலா. இப்போ நம்ம வர்க்கலா பீச்சுக்கு வந்துட்டோம். இந்த பீச்சில் பாருங்கள் எவ்வளவு கார்கள் நிற்கிதுன்னு பாருங்கள். பார்த்தீங்களா, அப்படியே சுற்றி ஒரு ரவுண்டு காட்டுறேன். ஏகப்பட்ட கார்கள் நிற்கிது. கொஞ்சம் மழை மேகமாகவும் தெரியுது. அதனால் நம்ம கொடை கையில் வச்சுக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். வர்க்கலாவிலையும் மழை நம்மளை வரவேற்குது, தூர தொடங்கிடுச்சு. ஆனால் யாரும் அதை பொருட்படுத்தலை, அவங்க வாட்டுக்கு நனைஞ்சிக்கிட்டே போகிறாங்க. இந்த வர்க்கலா பீச்சுக்கு போகிறதுக்கு இந்த கடை தெருவு மாதிரி வச்சுருக்காங்கல்ல, இது வழியே இறங்கி தான் போகணும். இந்த மிக உயரமான இடத்துல இருந்து இந்த பள்ளத்துக்குள்ளே போகிறதுக்கு ஆங்காங்கே படிக்கட்டுகள் வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு படிக்கட்டு இந்த இடத்துல இருக்குது, நாங்கள் அதில் போகலை. இன்னும் ஒரு இடையில ஒரு படிக்கட்டு, அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் ஒரு படிக்கட்டு இருக்கு போல இருக்குது. இங்கே உள்ள பருவநிலை இப்படி தான் இருக்கும் போது இருக்குது. எதிர்பாராமல் படபடன்னு மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு மேலே முன்னோக்கி நகர முடியாது. இங்கே கடையில் ஒரு வாரமாக ஒதுங்கி நிற்க வேண்டியது. மேலேருந்து பார்க்கும்போது கடல் சீற்றம் அதிகமாக தான் இருக்குது. கீழே பார்த்தீங்களா, மழை கண்டினியூவாக பெய்யுது. நமக்கும் லஞ்சு டைம் ஆகிடுச்சு. அதனால் அந்த மாடியில் ஒரு கடை இருந்துச்சு, அதில் போய் என்ன இருக்குதுன்னு கேட்டால் பிரியாணி ஃப்ரைட் ரைஸ் தான் இருக்குதுன்னு சொன்னாங்க. சரி, ஆர்டர் பண்ணிட்டு உட்காந்துருந்தோம். வந்தது என்னமோ ஃப்ரைட் ரைஸ் தான், பிரியாணிங்கிற பேரில். மழை விட்டுருச்சு. கடல் பார்க்குற வியூ பாயிண்ட் இங்கே ஒன்று இருக்குது, அதுலேருந்து ஃபோட்டோலாம் எடுத்துக்கிறாங்க ஆட்கள். நாங்களும் கொஞ்சம் போல் எட்டி பார்த்துட்டு வந்தோம். கடலுக்குள்ளே இறங்குறதுக்கு கொஞ்சம் தூரம் நடந்து போக தான் வேண்டியது. மழை இல்லாமல் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். இந்த இடத்துல ஒரு படிக்கட்டு இருக்குது, இதில் இறங்கி போயிருக்கலாம். லாஸ்ட்டில் இருக்க படிக்கட்டு வழியாக இறங்க போனது அந்த படிக்கட்டு பூட்டி கிடந்துச்சு. எங்களை மாதிரியே சில சுற்றுலா பயணிகள் ஏமாந்து திரும்பிட்டு தான் இருந்தாங்க. இவங்க வெளிநாட்டு சுற்றுலா பயணி போல இருக்குது. ஆங்காங்கே நின்று கடல் அழகாக ரசிச்சுட்டு தான் இருந்தாங்க. வர்க்கலா பீச்சு மேலேருந்து பார்த்தா எப்படி இருக்குன்னு கொஞ்ச நேரம் அமைதியாக நீங்களும் பாருங்கள்.
இந்த வியூ பாயிண்ட்டுக்கிட்ட இருந்து நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. எத்தனையோ கடற்கரை நான் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி ஒரு அழகான அற்புதமான கடற்கரையை நான் பார்க்கவே இல்லை. கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. இங்கே வந்த பிறகு நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, சாதாரண மக்கள் வந்ததும் கீழே இறங்கி போய் கடற்கரையை சுற்றி பார்த்துட்டு ஓடிடணும். கொஞ்சம் வசதி உள்ளவங்க தான் இங்கெல்லாம் தங்கியிருந்து இந்த 2 நாள் 3 நாள் தங்கியிருந்து கூட இன்ச்சு பை இன்ச்சாக அழகை ரசிக்கிற முடியும் போல் தெரியுது. மழை பெஞ்சு படியெல்லாம் ஈரமாக இருக்குது. அதனால் கொஞ்சம் பார்த்து கவனமாக இறங்கணும். ஏன்னா வலிக்கு விட்டாலும் விடும். அதனால தான் மெதுவாக இறங்கி வராங்க. அது நிறைய படிகள் இருக்குது. திரும்பி திரும்பி இறங்கி போயிட்டே இருக்குது. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது படிகள். இப்போது உங்களுடைய சுற்றுலா பயணம் இனிக்கணும், சிறப்பாக அமையணும் அப்படின்னு சொன்னால் வழியில் நீங்கள் பார்க்குற ஜோடிகளை யாரையும் கண்டுக்கிறாதீங்க. அவங்கள டிஸ்டர்பும் பண்ணிடுறாங்க. நீங்கள் பாட்டு போயிட்டே இருங்க. ஜோடியும் இல்லை, தனியாக இருந்தாலும் தான். உங்களால் அவங்க அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிடக்கூடாது. அதை கவனமாக வச்சுக்கோங்க. ஒரு வழியாக லாஸ்ட் ஸ்டேஜுக்கு இறங்கி வந்தாச்சு. இறங்கி வரும்போதே கீழே எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஏறும்போது நிச்சயமாக சிரமம் இருக்கத்தான் போகுதுன்னு நான் நினைக்கிறேன். ஒரு வழியாக கடலுக்கு கிட்ட வந்துட்டோம். இந்த கடற்கரையில் சல்லடை மாதிரி போட்டு சலிச்சு எடுத்து அந்த பக்கம் ஒரு சாக்கில் மூட்டை மூட்டையாக கட்டி வைக்கிறாங்க. அது என்னன்னு போய் பார்க்கலாம் வாங்க. அவங்க கிட்ட போய் பேசும்போது தான் தெரிய வந்தது. அது இப்போ சமீபத்தில் கடலில் ஒரு கப்பல் ஏதோ கெமிக்கல்ஸ் ஏற்றிட்டு வந்தது, கவுந்ததாம்ல. அதுலேருந்து வந்த அந்த பொருட்கள் தான் கரை ஒதுங்குதான். அதை பூரா சலிச்சு எடுக்க சொல்லி உத்தரவான். இங்கே பாருங்கள் எவ்வளோ சலிச்சு எடுத்திருக்காங்கன்னு. இன்னும் வந்துக்கிட்டே தான் இருக்கான். கொஞ்சம் பசங்க பீச் வாலிபால் விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. சரி நானும் வரேன்டான்னு கொஞ்சம் நேரம் விளையாண்டேன். கிழவனுக்கு மதிப்பு கொடுத்து விளையாட்டில் சேர்த்துக்கிட்ட அந்த பசங்களுக்கு நன்றி சொல்லிவிட்டு அங்கேருந்து பரப்பிட்டேன்.
கடலுக்குள்ளே குளிக்கிறதுக்கு அனுமதியே கிடையாது, ரஃப்பாக இருக்கிறதுனால. ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் கயிறு கட்டி வச்சுருக்காங்க, ஆங்காங்கே சிகப்பு கொடிகளும் கட்டி வச்சுருக்காங்க. சிலர் வந்து இந்த கயிறுகளுக்கு இந்த பக்கம் உட்காந்து கடலை ரசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதே போல் நாங்களும் உட்காரலாம்னு பிளான் பண்ணோம். மேலே தெரியுது பாருங்கள் கடை தெருவு, அது வழியாக தான் இறங்கி வந்தோம். இந்த மண் எப்படி ஸ்ட்ராங்கானதா என்னன்னு தெரியல, அங்கே கடைகள்லாம் இப்படி கட்டி வச்சுருக்காங்க, செம்மண் மாதிரியே தெரியுது, ஆனால் ஸ்ட்ராங்காக இருக்குது, எப்படின்னே தெரியலைங்க. காலை மாலை விடுமுறை நாட்களில் இது அல்லோகலப்படுமா, பயங்கர கூட்டம் இருக்குமா, அது ரொம்பவும் நல்லா இருக்கும்னு சொல்லி பேசிக்கிட்டாங்க. இது கிட்டத்தட்ட இந்த வெளிநாட்டு பீச்சுகள் மாதிரியான ஒரு செட்டப்பில் இருக்கும் போல இருக்குது. இங்கே உள்ளூரில் கோவா இதுகளில் வந்து இருப்பாங்கல்ல, சன் பாத்தெல்லாம் எடுப்பாங்கள்ல, அது மாதிரிலாம் காலையிலையும் சாயந்தரமும் எடுப்பாங்களாம். கடைகளில் பெர்மிஷன் இருக்கும் போல இருக்குது. சாதாரணமாக பையன்மாரு கூட உட்காந்து குடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. யாரா இவன் அங்கே போய் இவ்வளோ பயங்கரமான இடத்துல நின்றுக்கிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தா, அவர் வந்து ஒரு ஸ்டாஃப் தான். யாரும் அந்த பக்கம் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அங்கே நிற்கிறாராம். ஷிஃப்ட் முறையில் நிற்பாங்களாம். கடலில் இறங்க முடியாது, குளிக்க முடியாது. எல்லாரும் நினைவு ஃபோட்டோ தான் எடுத்தாங்க. நாங்களும் அது போல் எடுத்துகிட்டு பரப்பிட்டோம். ஆளுக்கு ஒரு பக்கம் திரும்பி நிற்கிறத பார்த்தா ரெண்டு பேரும் வேண்டா வெறுப்பா டூர் வந்த மாதிரில தெரியுது. சில குழந்தைகள் வந்து ஏதோ எழுதி வச்சுருக்காங்க ஆங்கிலத்தில், ஏதோ கிரியேட்டிவ் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. நானும் ஷீலாவும் எவ்வளோ படித்து பார்த்தோம், ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல. உங்களால் கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்கள். சரி, நாமளும் சின்ன பிள்ளைங்க மாதிரி எழுதுவோம்னு எழுத ஆரம்பிச்சேன். பொதுவாகவே எல்லாருக்கும் இப்படி ஒரு ஆசை இருக்கும். ஒரு அலை வந்து நம்ம எழுதி வச்சுக்கிறத அழிச்சிட்டு போனால் அது நல்லா இருக்குங்க. நாங்களும் காத்திருக்கோம். இன்னைக்கு அலை வந்து வேற அடிக்காமல் போகக்கூடாது, அது வரைக்கும் காத்திருப்போம்னு காத்திருந்தா கொஞ்சம் அலைக்கு போக வந்துருச்சுன்னு நான் நினைக்கிறேன். என்கிட்டே விளையாடுறீங்களாடா, இப்போ பாருங்கடான்னு அது என்ன பண்ணுச்சுன்னு பாருங்க. சரி, கிளம்பலாம். இப்போ கிளம்புனா தான் இரவு சீக்கிரமாக வீட்டுக்கு போய் சேர முடியும் அப்படின்னு சொல்லி பெறவிட்டு போனோம். இப்போ அந்த படி வழியாக ஏறி போகணும். இப்போ ஷீலாவுக்கு ஒரு பிரச்சனை. இங்கே வேறு எந்த வழியும் கிடையாது, படி வழியாக ஏறி போயே ஆகணும். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு படியாவது ஏறட்டும் அப்படின்னு பிளான் பண்ணால் முடியலை அவங்களால. அப்போ அந்த மலையாள பெண்குட்டிகள் 2 பேர் நம்ம எங்களோட வரி எங்களை கூட போய் விடான்னு சொல்லிவிட்டு அப்படியே கைத்தாங்களாக கூட்டிகிட்டே போக ஆரம்பித்தாங்க. வயோதிகர்கள் கொஞ்சம் உடல்நல பிரச்சனைகள் இருக்கவங்க இதில் இறங்கவே வேண்டாம். மேலேருந்து கடல் அழகை ரசிச்சுட்டு அப்படியே புறப்படுங்க. இந்த மாதிரி சில இடங்களில் வார்னிங் போர்டு வச்சுருக்காங்க, கம்பி வேலியும் போட்டிருக்காங்க. இந்த பக்கம் யாரும் போகக்கூடாது. இதெல்லாம் ரொம்ப ஆபத்தான ஒரு இடங்கள் தான். எப்படி இந்த மண்ணில் இது நிற்கிதுன்னே தெரிய மாட்டேங்குது. இது வந்து ஒரு இந்த இடத்துல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போது ஏதோ பார்க்காக்கும்னு நினச்சேன். கிட்டத்தில் வந்து பார்த்தா தான் தெரியுது இல்லை ஆஸ்பத்திரின்னு எழுதி போட்டிருக்கு.
அந்த ஆஸ்பத்திரிக்கு சைடில் கூடி இந்த மாதிரி கல்லெல்லாம் பதிச்சு வச்சு ஒரு ரோடு ஒன்று இறக்கமாக இறங்கி போகுது. இதுலேயும் பாருங்கள் பூரா கம்பி வேலி போட்டு தடுத்து வச்சுருக்காங்க. யாரும் இந்த பக்கம் போகக்கூடாதுன்னு எழுதி வச்சுருக்காங்க. நான் கீழே இருந்து கூட மேலே ஒரு ஆள் நின்றுட்டுருக்காரு ஆபத்தான முறையில்னு ஒரு வட்டம் போட்டு காமிச்சிருக்காரு. அது இந்த இடம் தான், ஸ்டாப்பு தான். இந்த பக்கம் யாரையும் போக விடாமல் கண்காணிச்சுட்டே இருக்காரு. ஆமாம் தான், அந்த கீழே அங்கேருந்து தான் இந்த இடத்த பார்த்தோம். அது வேண்டிட்டே சரி சரி, நான் ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம். இதுக்கப்புறம் போகக்கூடாது. இவர் அதுதான் ஸ்டாஃப் தண்ணி இந்த இடத்துலேருந்து அந்த பக்கம் போகக்கூடாது தான் வச்சுருக்காங்க. இது ரொம்ப ஆபத்தான இடம், அதனால் யார் இந்த பக்கம் போயிடாதீங்க. வாகனங்கள் எக்காரணம் கொண்டும் இந்த ஒரு கல் மாதிரி அடுக்கி வச்சுருக்காங்கல்ல, இதுக்கு அந்த பக்கத்துக்கு போகவே கூடாதுன்னு தான் இப்படி வரிசையாக அடுக்கி வச்சுருக்காங்க. சரி, அவ்வளவுதான். வர்க்கலா பீச்சை விட்டு நம்ம அப்படியே வெளியேற வேண்டியதான். நாமெல்லாம் இதை வர்க்காலா பீச்சு வர்க்கலா பீச்சுன்னு வாய்க்கு வந்தபடி சொல்லிகிட்டு இருக்கோம். ஆனால் உண்மையிலேயே அந்த பேர் என்னென்னா வர்க்கலை. கேரளத்தில் எண்டிங் போட மாட்டாங்க, ஆலே முடிச்சுக்கிடுவாங்க. வர்க்கலை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. வர்க்கலா அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. பேர்களை கூட அப்படி தான் சொல்லுவாங்க. எப்படின்னா இப்போ ஷீலா அப்படின்னா ஷீல அப்படின்னு தான் சொல்லுவாங்க. எழுதுறதும் அப்படி தான் பண்ணுவாங்க. எங்கே போனாலும் பள்ளிக்கூட பகுதி வந்துச்சுன்னா கொஞ்சம் மெதுவாகவும் கவனமாகவும் வண்டி ஓட்டுங்க. ഞങ്ങള് തമിഴ്നാട് പോകണു, പക്ഷെ തിരുവനന്തപുരം വഴിക്കാണ് പോകേണ്ടത്. മാർത്താണ്ഡം പോകണം. അതെ, പറഞ്ഞു കഴിഞ്ഞു. நான் ஏற்கனவே சொன்னது போல கொஞ்சம் கௌரவம் பார்க்காம கேட்டுட்டு போறது தான் நல்லது. இது செல்லமுள ரோடு தான். அப்படியே இந்த ரோட்டில் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்தோம்னா அஞ்சு தென்னை அப்படிங்கிற ஒரு இடம் வருது. அங்கே கூட ஒரு கோட்டை ஒன்று இருக்கும். நம்ம தமிழில் அஞ்சு தென்னைன்னு சொல்கிறோம், மலையாளத்தில் அஞ்சு தெங்கு அப்படிங்கிறாங்க. இங்கிலீஷ்காரன் அஞ்சங்கோ அப்படின்னு சொல்லியிருந்திருக்கேன், அப்படியே எழுதி கிடக்கு. திருவனந்தபுரம் வழியாக வர்க்கலா பீச்சுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்த பாருங்கள். நேரம் கிடைச்சா கோட்டைக்கு உள்ளே கூட போய் பார்த்துட்டு வாங்க. அங்கேருந்து ஸ்டாஃப்கிட்ட நான் விசாரித்தப்போ அவங்க சொன்னது, நம்ம நாகர்கோயில் பக்கத்தில், அதாவது கன்னியாகுமரி பக்கத்தில் வட்டக்கோட்டைன்னு ஒரு இடம் இருக்கும். இந்த கோட்டையும் அந்த கோட்டையும் ஒரே போல தான் கட்டினாங்க அப்படின்னு அவர் சொன்னார். அஞ்சு தென்னைன்னா இந்த இடத்துல ஒரு 5 தென்னை மரம் மட்டும் இருந்ததாகவும் அந்த கல்வெட்டில் போட்டிருந்தாங்க. வர்க்கலாவில் இருந்து இந்த திருவனந்தபுரம் மெயினை ஈஸியாக நாங்கள் பிடிச்சிருக்கலாம். ஆனால் அங்கே கடற்கரை சாலை வழியே வழி தப்பி போனதுனால இப்போ தான் அந்த மெயின் ரோட்டுக்கு வந்து சேர முடிஞ்சிருக்கு. பார்த்துக்குங்க. இனி கொஞ்சம் தூரத்தில் திருவனந்தபுரம் வந்துடும். ஆனால் நம்ம திருவனந்தபுரத்துக்கு போகக்கூடாது. நான் முன்னாடி கொஞ்சம் தூரத்தில் களியக்காவிலைங்கிற நம்ம தமிழ்நாடு பார்டர் பகுதியை நோக்கி நம்ம போகணும். ஒரு லெஃப்ட் சைடு ஒரு ரோடு எடுத்து போகும், அது வழியே போக வேண்டியிருக்கும். ஆலப்புழைக்கு கிளம்பும்போது செங்கோட்டை வழியே அந்த புளியரை அப்படியே மலை மேலேயே போயிட்டே இருந்தோம். அது ஒரு கிடங்கும் பள்ளமும் மேடுமா இருந்தது, ரோடு நல்லா இல்லாமல் இருந்தது. இப்போ இந்த பக்கம் ஷீலா தான் ஐடியா கொடுத்தாங்க, நம்ம கடற்கரை சாலை வழியாக திருவனந்தபுரம் போயிடலாம் அப்படின்னு. பார்த்தா வேகமாக வந்தது மாதிரி தெரியுது. எந்த விதமான சிரமம் இல்லாமல் நாங்கள் திருவனந்தபுரத்தை நோக்கி சீக்கிரமாக வந்துட்டோம். நம்ம ஊர் 4 வழிச்சாலைக்கும் கேரளத்து 4 வழிச்சாலைக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்த்துக்குங்க. இதில் 2 புறமும் எப்படி பசுமையாக அழகாக இருக்குன்னு பாருங்கள். இந்த நடுவில் இருக்கிற போகிறது வர்றது உள்ள இந்த 2 ரோடு தவிர சைடில் 2 ரோடு தெரியுது பாருங்க, மேடா, அது சர்வீஸ் ரோடு. நம்ம ஊர்களில் எப்படி இருக்கும்,
தந்தரையில் தான் இருக்கும். இங்கே மலைப்பிரதேசங்கிறதுனால சர்வீஸோட மேலே ஊடி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. நம்ம ஊரில் உள்ள திருநெல்வேலி பக்கத்தில் ஒரு இடத்துல இந்த சிங்கம்பட ஷூட்டிங் கூட எடுத்தாங்கல்ல, அந்த இடத்துல இது போல் ஒன்று இருக்கும். அதை பார்த்து ஆச்சரியப்பட்டு இருந்தோம். ஆனால் அது வந்து கரடு முரடாக தான் இன்னும் இருக்குது, எந்த வேலைப்பாடும் செய்யலை. இவங்க 2 பக்கம் கணிசமாக அதை நல்லா நறுக்கி எடுத்து அதில் ஏதோ வலை மாதிரி பின்னி வச்சு பாசி இந்த பச்சை செடியில் படர விடுறாங்க. நாங்கள் திருவனந்தபுரத்தை தாண்டி கரமணம், அதாவது கைமணம் அப்படிம்பாங்க, அந்த பகுதியெல்லாம் தாண்டி ஒரு இடத்துல டீ சாப்பிட்றதுக்காக நிப்பாட்டினோம். கரமணான்னு சொல்லக்கூடிய கைமணம்ங்கிற இடத்துல தான் நான் ஆஃபீஸ் ட்ரைனிங் எடுத்தேன். அந்த இடம் இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்னு ட்ரை பண்ணும்போது நாங்கள் அதை தாண்டி ஒரு 5 கிலோமீட்டர் பக்கம் வந்துட்டோம்னு அங்கே இருக்க கடைக்காரங்க சொன்னாங்க. ஏமாற்றத்தோட திரும்பினேன் காருக்கு. அன்புடன் வரவேற்கிறது. இப்போ நம்ம தமிழ்நாடுக்குள்ளே நுழைஞ்சிட்டோம். ஆனாலும் நம்ம நேராக போக முடியாத அளவுக்கு ஏதோ தடுத்து வச்சுருக்காங்க. இப்போ நம்ம வந்து திருவனந்தபுரத்துலேருந்து வந்து இந்த பாரசாலைங்கிற இடத்துல ஒரு டேனிங்கில் நிற்கிறோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அதாவது ஹேர்பின் பெண்டு மாதிரி ஒரு இடம் இருக்குது. இது மலை ஏறி போகிறது மாதிரி வச்சுருக்காங்க. இப்போ நாம் போக வேண்டியது கன்னியாகுமரிக்கு. பார்த்தீங்களா, அதில் வந்து இந்த பால பணிகள் நடக்குது இருக்குது. அதனால் இந்த இடத்துல இது பண்ணி வச்சுருக்காங்க, அடைச்சி வச்சுருக்காங்க இந்த வந்துக்கிட்டு இருந்த மெயின் ரோட்டை. கன்னியாகுமரிக்கு இப்படி போங்கன்னு சொல்லி போட்டிருக்காங்க. இப்படி போனோம்னா இந்த இடத்துல பாருங்கள், கட்டுமான பகுதி அனுமதிக்கப்பட்டவர்கள் மட்டும் வரணும்னு இந்த இடத்துல போட்டிருக்காங்க. இதை நல்லா பார்த்துங்க. அப்போ இதில் நம்ம போக முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். இங்கே தான் ஏதோ அந்த வேலையெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. பார்த்தீங்களா, இதில் 2 வீலர்ஸ் இந்த பக்கம் குடியிருக்கிறவங்க மட்டும் போக முடியும் போல இருக்குது. 4 வீலர் எதுவும் போகிறதுக்கு அனுமதி இல்லைன்னு நினைக்கிறேன். இது ஏதோ ஒரு ரிவர் மாதிரி இருக்குது, அதனால் இதில் பெரிய பாலம் வந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் இப்போ பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஒரு மேடு மாதிரி மேலே ஏறி போகுது. அங்கே பூரா ஏகப்பட்ட வண்டிகள் நிற்குது, ஆட்கள் வந்துக்கிட்டு இருக்காங்க. நான் அந்த கடையில் போய் கேட்டுக்கிறேன். இந்த ஊரத்தில் கன்னியாகுமரிக்கு எங்கே போகணும் அப்படின்னா இந்த இடத்துல போட்டு பாலப்பணிகள் நடக்கிறதுனால கன்னியாகுமரிக்கு போகிறது இதில் போகணும். இந்த பாலத்தில் ஏறி அந்த பக்கம் போனோம்னா கலியக்காவில் போயிடும். அது வராது, கலியக்காவில் அங்கே இருப்போம், நம்ம அதை போய் சேருவோம். இந்த இடத்துல ரைட்டு இந்த பாலத்தில் எடுக்கணும். சரியா, இது வந்து களியக்காவிலே போலீஸ் ஸ்டேஷன் தெரியுதா. தமிழ்நாடு அரசு செக் போஸ்ட் இங்கே இருக்குது. போலீஸ் ஸ்டேஷன் களியக்காவிலை தமிழ்நாடாக இருந்தாலும் அந்த பார்டர்லேருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு லாட்டரி டிக்கெட் வைக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. ஏன்னா அதே தொழிலாக கொண்டிருந்தவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுங்கிறதுனால ஒரு சலுகையாக கொடுத்துருப்பாங்க போல இருக்குது. வர்க்கலா பீச்சிலிருந்து விருதுநகர் நோக்கிய எங்களுடைய பயணம் இப்படி விளக்கொலியில் நிறைவு வரும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. உண்மையிலேயே இந்த வர்க்கலா பயணம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க, இனிமையானதாக இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.